ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராதிமா கிச்சன் குக்கிங் சேனல். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இந்த மின்ஸ்ட் கிரவுண்டட் சிக்கனை வச்சு ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ நேற்று தான் வால்மார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்தோம். என் ஹஸ்பண்ட் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தார், இந்த கிரவுண்டட் சிக்கன் வாங்கி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஏதாவது ரெசிபி பண்ணி கொடுன்னு. தேவையான அளவு ரெசிபிக்கு எடுத்து வச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் இதில் உள்ளதை வேறு கண்டெய்னர்லையும் ஷிஃப்ட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிட போகிறேன். ஸோ பார்க்க இப்படி தான் இருக்குது. பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு. கையில் எடுத்தாலே உதிருது, அப்படியே மாவு மாதிரி இருக்குங்க. ஸோ நாங்கள் இதை டைரெக்டாக ரெசிபியில் யூஸ் பண்ணலான்னு பார்த்தா ரொம்ப நைஸாக இருக்குங்க. அதனால இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா, ஒன்றும் கொலை உருண்டை பண்ணலாம், இல்லை சாசேஜு, இல்லாட்டி நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம் நிறைய பண்ணலாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை வச்சு கீமா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு கொஞ்ச நேரம் யோசிக்கும் போது ஒரு ஐடியா தோணுச்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி நைஸாக இருக்கா, இதை என்ன பண்ணுறோன்னா, எவ்வளோ தேவையோ எடுத்து மிளகாத்தூள் உப்பு போட்டு கலந்துக்கணும். கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மிளகாத்தூள் உப்பு போட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம இந்த என்ன சொல்கிறது, குட்டி குட்டி குட்டியாக இப்படி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு எடுக்கிறத இப்படி குட்டி குட்டி குட்டியாக அப்படியே நம்ம பேனில் போட்டு இதை வதக்கி எடுத்துக்கணும். ஒரு 50% தாங்க வதக்கி எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக சிக்கன் வெந்து வந்துடும். சாப்பிட்டு பார்த்தோங்க, இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு அண்ட் டேஸ்டாகவும் இருக்குது. ஸோ இதுதாங்க மெத்தடு. எடுத்துக்க போகிறேங்க, ஃபுல்லாக எடுத்துக்க போகிறதில்ல. அவர் தான் சொன்னார், ஸோ நீ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டு பண்ணிப்பாரு, பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீ வீடியோ கண்டினியூ பண்ணு அப்படின்னாரு. ஸோ இப்போது நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன், தேவையான ஒரு பாதி தான் எடுத்திருக்கேன். இதில் உப்பு சேர்த்துக்கலாங்க. எப்படியும் நம்ம மசாலால எல்லாமே சேர்ப்போம். ஜஸ்ட்டு உப்பும் எங்கள் வீட்டில் அரைச்சா அந்த மிளகாத்தூள், தனியாத்தூள் ரெண்டும் கலந்ததை கொஞ்சம் கொட்டி வச்சுப்பேன் இதில். ஸோ எதுக்காச்சும் தேவைன்னா மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ண சும்மா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு இப்படி தூவி விட்டுட்டு நல்லா பெசரிக்கலாங்க. வேற எதுவுமே சேர்க்க தேவையில்லை, வெங்காயமோ பச்சை மிளகாயோ, ஏன்னா நம்ம கிரேவியில் சேர்க்க தான் போகிறோம். ஸோ இப்போ ஜஸ்ட் இதை நம்ம ஒரு வதக்கி எடுக்கிறதுக்கான ஒரு இதுக்காக போகிறோம். பார்த்தீங்கன்னா நான் அதே கடாய் தான் வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணேன் இல்லைங்களா. ஸோ அதே கேஸ்ட் அயர்ன் பேன்லேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது நல்லா சூடாயிடுச்சு. இப்போது நம்ம இந்த மின்ஸ்டு சிக்கன் இருக்குது பார்த்தீங்களா, இதை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிள்ளி போட்டுடணும். எண்ணெய் அளவாக விட்டால் போதுங்க. ஜஸ்ட்டு நம்ம அப்படியே ஒரு பொரியல் மாதிரி வதக்கி எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இதை நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் போடலாம். நான் கிட்டத்தட்ட அந்த கீமா எப்படி பண்ணுறோமோ அதே ஃபார்மில் பண்ணுறேன். மாதிரி போட்டுட்டு ஜஸ்ட் இப்படி கிளறி விடுங்க, அவ்வளோதான். உங்களுக்கு ஒன்ஸ் அது குக்காக ஆரம்பித்ததுமே உங்களுக்கு அது ஒரு மாதிரி என்ன ஆயிரும்னா நல்ல இதாகிடும், உடையாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆஃப் குக் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாங்க. இந்த அளவுக்கு அந்த வெள்ளையாக மாறி இந்த அளவுக்கு உங்களுக்கு ஆனதுமே எடுத்துருங்க. மீதியை நம்ம அந்த கிரேவியில் குக் பண்ணிக்கிறோம், அவ்வளோதாங்க. இப்போ இது கொஞ்சம் பெருசாக போட்டாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அந்த கிரேவியில் நல்லா கொத்தி விட்டுக்கணும் கரண்டியை வச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. இந்த மின்ஸ்டு சிக்கன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மெயின் ரெசிபிக்கு போயிடலாங்க. ஸோ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் ஃப்ரை ஆயில் தான் விடுறேன். பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது கரம் ஐட்டம் சேர்த்துடலாங்க. பட்டை, அப்புறம் சினமன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்பு, கிராம்பு. நான் வேறு எதுவும் சேர்க்கலை, இது மட்டும்தான் சேர்க்குறேன். ஸோ லைட்டாக இதானதும் நம்ம வெங்காயம், ஒரு வெங்காயம் ஃபுல்லாக வெட்டி வச்சுருக்கேங்க, சேர்த்துடலாம். இந்த கிராம்பு எப்போ சேர்த்தாலும் இப்படிதாங்க பட்டுன்னு வெடிக்கும், அதனால கவனமாக இருங்க. நல்ல வெங்காயம் வதங்கி வரட்டும். வதங்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க.
நான் ஒரு 4-5 கருவேப்பிலையை 2ஆக உடச்சி வச்சுருக்கேன், கிள்ளி வச்சுருக்கேன், சாரி. இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ரெசிபிக்கான உப்பு நான் சேர்க்குறேன். சிக்கனில் லைட்டாக சேர்த்துருக்கோம், அதையும் மைண்டில் வச்சுக்கணும். சேர்த்து தான் நம்ம அந்த மாதிரி உதிரியாக பண்ணி வச்சுருக்கோம். பாதி வதங்கிட்டு இருக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். ஜஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு நான் சேர்க்குறேன். நல்லா வதக்கி விட்டுடலாம். வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 தக்காளியை வெட்டி சேர்க்குறேன். ஏன்னா என்னோடய தக்காளி ரொம்ப பெருசு, அதில் பாதி மட்டும் நான் சேர்க்குறேன். நீங்கள் சின்னதாக சேர்க்குறீங்கன்னா 2 சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப புளிப்பாயிடும் தக்காளி. தக்காளி நல்லா நைஸாக வதங்கி வரட்டுங்க. வதங்கிடுச்சான்னு பார்க்கலாங்க. நான் மூடி போட்டு வச்சுருந்தேன். ஸ்லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுருங்க. அது நல்லா வதங்கி வந்துடும். நல்லா வதங்கிடுச்சும் கூட. இது சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க. பொடி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்தது சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம், ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு. அப்புறம் கரம் மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். அடுத்தது காரத்துக்கேற்ப மிளகாத்தூளுங்க. என்னோடதுல தனியாவும் கலந்துருக்கு. ஸோ நான் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கிறேன். நான் பச்சை மிளகாய் போடல, நீங்கள் அதெல்லாம் போடுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாங்க. மசாலா வாடையெல்லாம் போகட்டுங்க. தண்ணி சேர்த்துக்கலாங்க. நமக்கு அந்த கிரேவிக்கு ஏற்ற தண்ணியை சேர்த்து நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. நமக்கு அந்த ஸ்மெல்லெல்லாம் தரோவாக போகட்டும், மசாலா வாடை. அது போகும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை உள்ள சேர்த்துடலாம். நம்ம திறந்து பார்த்துடலாங்க. நான் தண்ணி ஊற்றின பிறகு மூடி வச்சிட்டேன். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிட்டேன். ஸோ கிரேவி வந்து டேஸ்ட்டு பார்த்துடலாங்க. உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம சிக்கனை சேர்த்துருவோம். சூப்பராக இருக்குங்க. நல்லா காரமாக இருக்குது. அண்டு உப்பு வந்து போதும்னு நினைக்கிறேன். இப்போ சிக்கனை சேர்த்துடலாங்க. கரெக்டாக இருக்குது. நம்ம சிக்கன் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம வந்து குக் பண்ணி அதாவது தவாவில் போட்டு இப்படி இது பண்ணி எடுத்தது. ஸோ நல்லா வெந்திருக்கு. அண்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நமக்கு நார்மலாகவே அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். நமக்கு நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் வந்து நான் குக் பண்ண பிறகு டேஸ்ட்டு பார்த்தேன். அந்த தவாவில் போட்டு நம்ம இது பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ எதுக்காக வந்து நம்ம குக் பண்ணி இதில் பாதி குக் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணுறோன்னா, இன்கேஸ் நம்ம வந்து பச்சையாக எடுத்து இந்த கிரேவியில் போட்டு நமக்கு அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது குழன்னு இருக்குமோ அப்படிங்கிறதுனால ஒரு வாட்டி இப்படி ஒரு பாதி குக் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தட் நம்ம பயப்படவும் வேணாம் சிக்கன் எப்படி குக் ஆகிருக்குமோ அப்படின்னு. ஏன்னா பாதி குக் ஆகிடுச்சு, மீதி இந்த கிரேவியில் குக் பண்ணி எடுக்கிறோங்க. அவ்வளோதான். திறந்து கொஞ்சம் கலந்து விட்டுறலாங்க. ஸோ மூடி போட்டதுக்கப்புறம் நான் இது 2ஆவது வாட்டி திறக்கிறது. ஆல்ரெடி ஒரு வாட்டி திறந்து கலந்துட்டேன். ஸோ என்ன பண்ணுங்கள், நம்ம போட்டதை வந்து சிக்கனை நல்லா இப்படி கொத்தி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் தூளாக அந்த உதிரி ஆக்கிற மாதிரி உடச்சி விட்டுருங்க. வந்துடலாங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிருக்கும். நீங்கள் எதுக்கு தொட்டுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குக் பண்ணிக்கோங்க. இப்போ தோசை நடுவுலலாம் வச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்டஃப்டு மாதிரி நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து சுருட்டி எடுத்துக்கோங்க. இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் தோசையை வந்து கொஞ்சம் திக்காக வந்து ஊத்தாப்ப மாதிரி ஊற்றிட்டு அது மேலே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சம் பச்சையாக வெங்காயம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். எங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக இந்த கைக்கு எவ்வளோ கொத்தமல்லி கிடைக்குமோ போட்டுக்கோங்க. அவ்வளோ நல்லது உடம்புக்கு. போட்டுட்டு நான் கேஸ் ஆஃப் பண்ணிட போகிறேன். ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ நல்லா கிளறி விட்டுறலாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கான ரெசிபி பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. நாங்கள் பூரியோடு சர்வ் பண்ணியிருக்கேன். இப்போ சாப்பிட போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலில் ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய், see you soon.